கர்த்தருடைய வார்த்தை கடன் சொல்வோம். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஹா, அப்பனா சோதனை வந்துச்சுன்னா நான் மனுஷனும் சகிக்கணும். எப்படிங்க சகிக்கணும் அப்படின்னு அநேகர் சோதனை என்ன செய்கிறாங்க? சகிக்கிற கிறிஸ்தவர்களாய் மாறிடுறாங்க. சோதனையை சகிக்கிற மக்கள் சகிக்கணுங்க. போட்டிருக்கல பைபிளில் சோதனையை சகிக்கிற மனுஷன் பைபிளில் போட்டிருக்குங்க. அதனால் சோதனைங்க எல்லா பக்கம் போகிறங்க. வேலையில் சோதனை, குடும்பத்தில் சோதனை, சோதிக்கிறாயா பிசாசு நம்மளைய அப்படின்னு சொல்லாதபடி கடவுள் நம்ம என்ன செய்கிறாங்க? சோதிக்கிறாங்க. ஆமாம், இதில் வர டைலாக் வேறு, ஆண்டவர் இன்னும் செஞ்சிருவா. இன்னமும் ஒரு டைலாக் போது நம்ம ஊரில் சொல்கிறாங்களே என்னென்னு, கெட்டவங்களை சோதிப்பான் கைவிட்டுருவானா, நல்லவங்களை சோதிப்பானா. ஆமாம், இது எவன் கண்டுபிடிச்சானே தெரில. இந்த மாதிரிலாம் எந்த பைபிள் இருக்குது, எந்த வேதம் இருக்குது? எங்கேயுமே இல்லை. இவங்க பாட்டுக்கு அடிச்சு விடுறது. ஆஹா, என்ன டைலாக் பான். ஐயோ பாவம், என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். வேதம் அப்படி போடலை. யாக்கோபு 1:12 மேலே பார்த்துட்டு சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்படின்னு போனால சரி. அப்போ சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னா, சோதனை வந்துச்சுன்னா அது ஜெயிச்சோம்னா பிளஸ்ட் மேன் போட்டிருக்கே அப்படின்னு நீங்கள் வர எல்லா பிரச்சனையும் நீங்கள் சகிக்க பழகிட்டீங்க. அது என்ன, ஏது, எப்படி, யார், எந்த மூலமாக எப்படி வந்துச்சுன்னு அதை நிதானிக்கிறது இல்லை. ஏன்னா இந்த வசனத்தினுடைய கோளாறு, இந்த வசனுடைய கோளாறு. கீழே வசனம் வாசிங்க, 13ஆம் வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான். நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர்கள், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருவரையும் அவர் கீழே படிக்காம மேலே படிச்சுட்டு, கீழே படிக்காம மேலே படிச்சுட்டு வர பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு? கடவுள். நீங்க ஏன் எப்படி இருக்கிறீங்க? ஏதோ வச்சிருக்காருங்க. என்னமோ அவன் காரில் போகிறான், அவனெல்லாம் வச்சிருக்கான். நமக்கு வண்டி கூட கிடையாது பாருங்க, பிஞ்ச செருப்பு தான் போட்டு போயிட்டு இருக்கோம். நமக்கு இப்படி இருக்குது. ஏன் எப்படி இருக்கீங்க? கடவுள் வச்சுட்டாருங்க. எல்லாமே கடவுள், எல்லாமே கடவுள். ஏன் ஒரு லொக்கு இப்படி இருக்கீங்க? கடவுள் வச்சுட்டாருங்க. லொக்கு இப்படி இருக்குது. அவனெல்லாம் நல்லா நல்லா இருக்கிறான். நமக்கு அப்படி இல்லை பாருங்க. அப்போ போய்க்கு பூ குறிஞ்சிக்கிட்டு மூஞ்சி சோதிக்கிட்டு இப்படி இருக்கேன் நான். என்ன செய்யறாங்க? உடனே கடவுள். எல்லாமே கடவுள். எதுனாலும் கடவுள். சுகம் இல்லாட்டினா கடவுள், காசு இல்லாட்டினா கடவுள், பிரச்சனை வந்தா கடவுள், கடன் வாங்கினாலும் கடவுள், கடன் கட்டுறதும் கடவுள். இப்படிங்க என்ன இவர் கேட்டு வாங்கினாப்புல அவர்கிட்ட, கடவுளே என்ன கடன் வாங்கணும், வாங்கு அப்படின்ட்டு. கடவுளை கடவுளை கட்டணும், தரேன் என்னங்க அப்படி கேட்டு வாங்கணுமா? ஹல்லேலூயா. கேட்டு வாங்கலை, இருந்தாலும் அவர் தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கான்னு இப்போ சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. நீ கேட்டு வாங்கினாலும் சரி, வாங்காட்டினாலும் சரி, தம்முடைய பிள்ளையை கஷ்டப்படுறது அவர் விரும்புவதையே இல்லை. ஆமே. கடனை அடைக்கத்தக்கதான பலனை மட்டுமல்ல, கடனை அடைக்கத்தக்கதான பணத்தையும் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சீக்கிரம் வெளியே வரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆமே. அப்போது எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க? பைபிளில் படிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சோதனை அப்படின்னா, பிரச்சனை அப்படின்னா எல்லாமே கடவுள். ஆனால் வேதம் போட்டிருக்கு, சோதிக்கிறவன் என்ன செய்யல? அவர் பொல்லாங்கினால் சோதிப்பதில்லை. அப்போனா மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் ஒருத்தனுக்கு போட்டிருக்கு, 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், யாரு
சோதிக்கிறவன். இவரு சோதிக்கலன்னா யாரு சோதிக்கிறாங்க? எடுத்த வாசகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, ஹலோ, யாரு அவன்? பேரு என்னங்க? யார் அவன்? பிசாசு. சொல்லுங்க. பிசாசுக்கு இன்னொரு பேர் தெரியுங்களா? சோதனைக்காரன். பேருங்க சோதனைக்காரன். யார்கிட்ட வந்துட்டான்? நம்மகிட்ட வந்து இல்லை, யார்கிட்ட போயிட்டான்? ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கே போயிட்டான், ஹெச்ஓடிக்கே போயிட்டான். அவன் அங்கேயே போயிட்டான். யார்கிட்ட போயிட்டான்? இயேசுகிட்ட போயிட்டான். அவன் அங்க போய் என்ன செய்யறான்? அவன் பேரே இதனால பவுல் சொல்றாரு 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்கே பவுல் சொல்றாரு. இதேதான் அவர் அங்க சொல்றாரு. 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். ஆகையால் நான் இனி பொறுத்துக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்த உண்ணோதென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை, அப்போ அங்கேயும் போட்டிருக்கு சோதனைக்காரன். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதிக்கு. அப்போ சோதனைக்காரன் அங்கேயும் சொல்றாரு, பவுல் சொல்றாரு இங்கே தெசலோனிக்கே சபைக்கு சோதனைக்காரங்க அவருங்க இங்க. அப்போ சோதனைக்காரங்கிறாரு. அப்போ நாம் நினைக்கிறோம் சோதனைக்காரனா யாரு? அவர் நமக்கு வர சொல்லிட்டாங்க, ஆண்டவர் உன்னை சோதித்து புடமிட்டு பொன்னாக விளங்க செய்கிறார். எப்படிங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரிலாம் வார்த்தை? சோதித்து புடமிட்டு பொன்னாக விளங்க செய்கிறார். 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சரிங்களா? சோதித்து அவர் பொன்னாக விளங்க செய்ய நமக்கு கேள்விப்பட்டனால அதான் அந்த சோதனைங்கிற ஒரு வார்த்தை நம்முடைய பைபிளில் வந்தங்காட்டி நம்ம எல்லாமே சோதனை நாம் நினைக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் யார்? இயேசு யார் அப்படின்னா, நமக்கு அவர் சோதனையை தருவது அல்ல, சோதனை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் எல்லா சோதனையும் அவர் எடுத்துக்கொண்டார். அவர் நமக்காக சோதிக்கப்பட்டான் இருக்கு. எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எடுத்து பார்த்தோம் என்றால், எபிரேயர் புஸ்தகம் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அப்போ நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்க கூடாதபடி நீங்க கஷ்டப்படும் போது நீங்க ஐயோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது, ஆனா அவன் இவனோட கஷ்டப்படட்டும், வருத்தப்படட்டும், கடினப்படட்டும், அதுக்கு நாம் பொறுப்புன்னு சொல்லி அப்படி ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. பரிதபிக்க கூடாது அப்படின்னு அர்த்தம். நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க வருத்தப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, அதை நினைச்சு அவர் கேர் பண்ணாம இருக்க மாட்டாரு. நீங்க கஷ்டப்படும் போது, கவலையா இருக்கும் போது, தேய்க்கும் பொழுது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படி இருக்கும்போது அவரு என்ன செய்வாரு? உங்களோடு கூட அதை சரி செய்யும்படி உங்களுடைய வாயில பார்த்து கொண்டே இருப்பார். என்ன பார்த்துருப்பாரு? உங்க வாயை வச்சுதான் அவரே கிரியை செய்ய முடியும். சொல்லுங்க, தேவன் என் வாய் வச்சுதான் அவரே கிரியை செய்ய முடியும். தேவன் என் வாய் வச்சுதான் அவரை கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் மகன் அப்பப்பைக்கு சொல்லுவா, அது இது வெரி குட், ஓகே, சூப்பர், ஆகட்டும் அப்படிமே. சே, நீங்க பேசும்போதுப்பா எனக்கு அப்படியே ஃபயரா இருக்குப்பா
ரைட், ஓகே ஓகேங்க, இங்கே பாருங்க, சில இடத்துல பேசும்போது எனக்கு அப்படியே இருக்குதுன்னு போயிடுச்சுப்பா அப்படிப்பா. ஆமே, பேசும்போது செய்யணும், எஸ் கிடைக்கும், ஆகும், நிச்சயம் ஆகும், ட்ரை பண்ணணும், நிச்சயம் நமக்கு கிடைக்கும், எஸ் போ போ, ஓகே ஓகேன்னு சொல்லணும். சில பேசுனா கிடைக்குமான்னு தெரியல, ஏதோ சொல்ற, ஏதோ பார்க்குற, ஏதோ பண்ற, போ போ. சிலலாம் பாருங்க, ஏங்க உங்களுக்கு இந்த அமௌண்ட் தரதா சொல்றாங்க, யாரு அவங்களாம், அவனே சாப்பிட்ட கையை வச்சு வைக்க மாட்டான், அவங்ககிட்ட எப்படிப்பா வாங்குறது. உடனே இவங்க அவன் கொடுத்தா கூட, அவனை கொடுத்தா கூட இவர் என்ன செய்வாரு, வாயை சொல்லி என்ன செய்வாரு, அழகா தடை பண்ணிடுவார். காக்காவா, காக்கா வந்து இறைச்சியும் அப்பமும் போடுதுன்னு நம்ம பைபிளில் படிக்கிறோம். ஆனால் நம்மகிட்ட நாம பார்த்த காக்கா எப்படிப்பட்ட காக்கா, திருட்டு காக்கா. எப்படிங்க திருட்டு, இருக்கிறத தூக்கிட்டு போற காக்கா. அப்போ நாம ஒரு காரியம் கேள்விப்படும் பொழுது அது நடக்குதுனாலும் சரி நடக்காதனாலும் சரி உங்களுடைய வார்த்தை வைத்துதான் பிரதான ஆசாரியராகிய இயேசு அவர் கிரியை செய்ய முடியும். ஒரு கிரியை செய்ய நீங்கள் உங்களுடைய முதல்ல என்ன வார்த்தை வருதோ அந்த வார்த்தை வச்சு தான் செய்ய முடியும், காரியம் செய்ய முடியும். இதெல்லாம் பிரசங்கத்தில் அப்படியே யோசிச்சுட்டே போயிருப்பேன், இது என்னென்ன செய்யலாம் யோசித்து பாருங்க. அந்த பழைய ஆளுகளுக்கெல்லாம், பழைய ஆட்களுக்கு, இப்போ இங்கே இருக்காங்க, முன்னாடி கூட எங்கள் அக்காவுடைய மாமியார் இருக்காங்க, வயசு இப்போ 90-93 வந்துருச்சாங்க. ஒரு சுகர் இல்லை, ஒரு பிபி இல்லை, ஒரு ப்ரெஷர் இல்லை, பல்லு கூட கீழே விழலை, ஜம்முன்னு என்ன செய்கிறாங்க, கவர்மெண்ட். அவங்களுடைய வம்சவெளியில் கேட்டு பார்த்தேன், எல்லாம் 106, 107, 110 தானா. எப்படிங்க 106, 107, 110க்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்களாம், பரலோகத்தையும் எடுத்துக்கொள்ள போடுவாங்களாம். ஹல்லேலூயா. அது முடிய ஜம்முன்னு இருக்கிறாங்களாம். ஆமென். அப்படி கேள்விப்பட்டே இருங்க. 106, 110, 150, 130 இப்படி கேள்விப்பட்ட நீங்களும் அப்படி இருப்பீங்க. ஆமென். நீங்க என்ன கேள்விப்படுறீங்க, 40 ஆயிடுச்சா, வந்திருக்குமே, என்னது எதுக்கு செக் பண்ணுங்க, ஃபுல் செக்அப் பண்ணுங்க, வருஷம் தாண்டி பண்ணி விட்டுருங்க, வருஷம் தாண்டி வந்திருக்கோம், என்ன வந்திருக்கோம், அதான் தான் சுகரு 40 தொட்டுச்சுன்னா எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கண் ஒரு மாதிரி மங்காங்களா இருக்குமே, ஆமாம் போய் பாருங்க. அல்லேலூயா. நம்ம இதே கேள்விப்படி, இதே நீங்கள் எதை அப்போ அவங்களாம் எதுவுமே இந்த சுகரோ பிபியோ ப்ரெஷர்னு இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை, கேள்வி. ஆமாம், அவங்கள அந்த பேச்சே கிடையாது, பார்த்துக்குங்க. அப்போ எதை கேள்விப்படுறீங்களோ அதுதானே செய்யும், கிரியை செய்யும்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. பைபிளில் எதை கேள்விப்படுறீங்களோ அதான் கிரியை செய்யும். ஏசாயாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எகிப்தின் செய்தி கேட்கப்படுவதினால், எகிப்தின் செய்தியை கேட்கப்பட்டதினால் நோய் உண்டாகும். அல்லேலூயா. எகிப்தின் செய்தியை கேட்கப்பட்டதினால் எப்போ நோய் உண்டாகுதா சொல்லுங்க. எகிப்தின் செய்தி கேட்குறீங்க. எகிப்தில் எப்பத்தான் என்ன செய்யும், வாதம் வந்துருச்சுங்க, 10 வாதம் அமிச்சுட்டாங்களாமா அந்த ஊர்ல. கல்மலை வந்துச்சான், கொப்பளை வந்துச்சான், வெட்டிக்கிளி வந்துச்சான், அப்படி வந்துச்சான், இப்படி வந்துச்சான். கேட்க இங்கேயும் உண்டு. அங்கே வந்து சைனாவில் கொரோனா வந்துச்சான், அந்த ஊரில் எபோலா வந்துச்சான், அங்கெல்லாம் ஏர்போர்ட்டை மூடிட்டாங்களா, அங்கே அப்படி பிரச்சனையா, இங்கே பிரச்சனையா. என் வீட்டு பக்கத்து வீட்டுக்கே அம்மா போட்டுருச்சான், வெயில் தாங்க முடியலையா, கொப்பளமாக வந்து இருக்க முடியாதான். இப்படியே போனால் வயசான போட்டுன்னு போயிடுவாங்களாம். அடிக்கிற வெயில் யாரும் தாங்க முடியல, ப்ரெஷர் மேலே ஏறுதான் பாருங்க. 4 தெருல முன்னாடி அந்த பாட்டி போயிடுச்சு, இந்த பாட்டி எப்போ போகும்போது தெரியல, இந்த பாட்டி. அல்லேலூயா. எதை கேட்குறீங்க, நோய் இப்படிங்க. ஆமாம், நோயை பற்றி, சாவு பற்றி, துன்பத்தை பற்றி, துயரத்தை பற்றி, துக்கத்தை பற்றி, பிரச்சனையை பற்றி கிடைக்காது, முடியாது,
நடக்காது, ஆகாது, எல்லாம் எது ஆகும்னா என்னையா முக்குற, எங்கே முக்குற, இங்கே முக்குறங்கிறது ஆகும்னா ஆமாம் அதெல்லாம் வந்துருமா, அதெல்லாம் நமக்கெல்லாம் கிடைக்காது. 10,000க்கு வழி இல்லை, 10 கோடிக்கு ஜெபிக்கிறார் இவர். என் வீட்டுக்காரரு ஒரு அம்மா சொல்லுது, 10,000க்கு வழி இல்லை, 10 கோடிக்கு ஜெபிச்சிருக்காருங்க. நம்மளை கண்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும், பைத்தியமா தோணும். பைபிளை போட்டிருக்கு, சிலுவை பெட்டி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுறது நமக்கும் அது தேவை. சிலுவையில் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு, எனக்கு எல்லா கோடியும் கொடுத்தாச்சு, நான் இனிமேல் கவலைப்பட தேவையில்லை, எனக்காக சிலுவையில் எல்லாம் முடிச்சாச்சு, நான் ஜெபிச்சா அதை பேசினா எனக்கு வந்துருங்கிற அந்த சிலுவை பெட்டி உபதேசம் நான் கெட்டு போற கிடையாது. நான் என் மேல வர ஆளுக்கு கேட்கும் போது எனக்கு தைரியம் உண்டாகும். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜோப்ல என்ன இருக்குதோ, பாக்கெட்ல என்ன இருக்குதோ, பர்ஸ்ல என்ன இருக்குதோ, பேங்க் அக்கவுண்ட்ல என்ன இருக்குதோ அதை பார்த்து பேச வேணாம். வேத வார்த்தை என்ன இருக்கோ அதை மட்டும் பேசினா போதும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க எதை பேசுறீங்க, எப்போ எப்படி நோய் வருது? ஏன் அந்த காலத்தில் நோய் இல்லாமல் இருந்தாங்க? அந்த காலத்தில் அவங்க சுகரே கேள்விப்பட்டதில்லை, பிபியே கேள்விப்பட்டதில்லை, ப்ரெஷரே கேள்விப்பட்டதில்லை, எதுவுமே கேள்விப்பட்டதே இல்லை. ஆமே. அதனால யாருக்கும் அந்த காலத்து மக்களுக்கு வியாதியே இல்லை. முதல்ல பிசாசு உங்களுடைய காதில் முதல்ல என்னென்னமோ அதை தான் பரப்புவான். நோயை பற்றி பரப்புவான், துன்பத்தை பற்றி பரப்புவான், துக்கத்தை பற்றி பரப்புவான். எல்லாத்துக்கும் லாஸாம். எனக்கு எப்போ லாஸ் ஆகுமோ தெரியல, பக்குன்னு இருக்கு, பயந்துக்கிட்டே இருக்கிறேன். சீக்கிரம் ஆயிரும் ஐயா. எல்லாத்துக்கும் வேலை இல்லாமல் போதான், யாருக்கும் சம்பளம் தரதே இல்லையா, இவ்வளோதான் சம்பளம், இதுக்கு மேலே போனால் போன்றாங்களாம். இன்னும் சேர்ந்து தெரியல பாஸ்டர், உனக்கு அதான் ஆக போகுது. அடுத்த லைனில் நீங்கள் இருக்கீங்க, அடுத்த வாரம் வந்துடுவீங்க, வேலை போச்சுப்பீங்க தெரியும். நீங்கள் சொல்லிட்டீங்களே, நீங்கள் தான் வாயில சொல்லியாச்சு. ஏன் வேத வசனத்தினுடைய அறிவில் பாருங்க. ஒருத்தர் நேற்று ஒரு இதில் பேசினேன், புதிய பாட்டில் மட்டும் அவர் 100 முறை வச்சுப்பீங்க. அவர் 100 முறை புதிய பாட்டு மட்டும் வாசிச்சுட்டே இருந்தாராம். 100 முறை வாசித்து முடிச்சோன்னே அக்கௌண்ட்டில் கார் வாங்கணும்னு சொல்லி வீட்டிலலாம் சொன்னாங்களாம். அப்பா கார் வாங்கிக்கலாம்ப்பா, நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க, அங்கேயும் பண்ணுறீங்க, எதுவும் பண்ணுறீங்க. சர்ச்சில் வைக்கல அவர் ஊழி என்னென்னா லிட்ரேச்சர் ஊழி. அதாவது லிட்ரேச்சர்னா எப்படி சொல்கிறது, வேத புக்ஸ் எப்படிங்க, புக் எழுதுகிற ஊழியம் தான் அவர். ஆமாம், புக் எழுதுகிற ஊழியம் தான். அதனால் அந்த புக்கு எழுதுவார். சபைகள்லாம் அவர்கிட்ட கிடையாது, சபை கிடையாது. ஆமாம், அவ்வளோ வேத வல்லுநர், வேத ஞானம் அவர். சொல்லுவார், நான் டெய்லி ஒரு நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்தேன்னா 1லேருந்து 31 முடிகள் பாருங்கள். அதை நான் ஒரு டெய்லி ஒரு 4 முறை ஃபுல்லாக படிச்சிருவாராம். டெய்லி 4 முறை. ஆமாம், ஏசாயா 66 2000 முறை படிச்சிருக்கேங்க. பைபிளே முதல்லேருந்து இதெல்லாம் முடி கிட்டத்தட்ட ஒரு 100 முறை படிச்சிருக்குங்க. நியூ டெஸ்ட் மட்டும் 100 முறை படிச்சிருக்குங்க அப்படின்னார். அப்படியா பிரதர் அப்படின்னு பாருங்க. பைபிள் படிக்க 5 கோடிக்கு நான் செஞ்சேன், பில்டிங் கட்டிட்டேன். என்ன வேலை ஊழியம் பண்ணிட்டாரு? எழுதுகிற ஊழியம் மட்டும்தான். அப்படி ஒரு புக்கு விற்குதான் யாருக்குமே தெரியாது. அவர் புக்கு ஃபேமஸ்னு ஒன்றும் கிடையாது. இன்னொரு புக்கை வாங்கி இங்கிலீஷில் வாங்கி அது தமிழில் மொழிபெயர்த்து எங்களுக்கு கொடுப்பார். இதான் அவருடைய ஊழியமே. என் பையன் சொன்னான், ஒரு கார் வாங்கணுப்பா அப்படின்னா. சரி, என்கிட்ட இருக்குது பேங்கில் ஒரு 3 லட்சம் தான் இருக்குது அப்படின்னேன். சரி, கத்தர்கிட்ட எனக்கு பதில் வரும்னு சொல்லி நான் சொன்னேன், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. நான் ஜெபம்னா அவர் ஜெபமே எடுத்துங்க, வேதம் வாசிப்பது அவர் ஜபமா. டக்குன்னு எடுத்து உட்காந்து நீதிமொழிகள் 31 ஒரு 2 முறை வாசித்தாராம். ஒன்றும் அது உள்ளுக்குள்ளே பலப்படலையா, உள்ளுக்குள்ளே அந்த சைன் வரலையா. திரும்பியும் ஏசாயா 66வது அதிகாரத்துலேருந்து 66 வாசனத்தை எடுத்து அந்த ஏசாயா 60, 61 அந்த 6 இது மட்டும் வாசிக்க ஆரம்பித்தாராம். படித்து முடிச்சோன்னா கத்தர் உள்ளுக்குள்ளே சைன் வந்துச்சா, ரைட்டு அப்படின்னு. டக்குன்னு என்ன பண்ணாரா, இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் எடுத்து கொண்டு போய் கையில் காசு வச்சு கொண்டு போய் என்ன போய் ஒரு நல்ல டாப்புன்னு காரை எடுத்து போய் வாங்கறதுக்கு பணத்தை எடுத்து போயிட்டாராம்.
படத்தை போட்டு நான் பையன் சொன்னேன், அப்பா என்கிட்டையும் கொஞ்சம் இருக்குப்பான்னு. கொடுப்பா. 2 பேரும் சேர்ந்துக்குள்ளே போட்டு ஒரு 6 லட்சத்துக்கு ஒரு நல்ல டாப் ஹெண்டு, நல்லா ஓப்பன் மேலெல்லாம் ஓப்பன் பண்ணி சீலில் பார்க்குற மாதிரி நல்ல பெரிய காரு ஹோட்டா சிட்டியில் பெருசாக ஒன்று வாங்கி ஒரு 25 லட்சம். ஆமாம், அந்த கார் வாங்கிட்டு இருந்துட்டாரான். வீட்டுக்கு வந்தாச்சு. டியூ போட்டு தான் வாங்கினேன். எப்படிங்க? டியூ போட்டு தான் வாங்கினேன் நான். சரிங்களா? டியூ போட்டு வாங்கிட்டு பணத்தை கட்டிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அவர்கிட்ட சொன்னாராம் இவர், ஐயா உங்கள் டியூவை நீங்கள் போட்டிருக்கீங்க, இத்தனை வருஷம் போட்டிருக்கீங்க, அதான் ஆகாது, சீக்கிரத்தில் கட்டி எடுத்துருப்பீங்க. சீக்கிரத்தில். ஆமாம், நான் சீக்கிரமாக கட்டி என்னால் முடிக்க முடியும், என்னுடைய ஆண்டவர் செய்வார். சரிங்க ஐயா அப்படின்னு வண்டி வந்துருச்சு. சொன்னார், நான் பாட்டுக்கு நினைச்சேன் டெய்லி நீதிமொழிகளில் 1லேருந்து 31 முடிய என்ன செய்வேன், டெய்லி 5 முறை. ஏசாயா 1லேருந்து அந்த புஸ்தகத்தை ஒரு 5 முறை. இதுதான் வாசிக்கிறேன் என்னோடய வேலை. எனக்கு இது மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தேன் பாருங்க. 9 மாதத்தில் 25 லட்சத்தை கட்டி நான் வந்துட்டேன் வெளியே. எத்தனை மாதங்க? 9 மாதத்தில் எத்தனை லட்சம் கட்டினாராம்? 25 லட்சத்தை கட்டி நினைச்சார், வெளியே வந்துட்டார். ஹல்லேலூயா. அப்போது வேத வசனம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. அப்போது ஏன் நம்ம ஒரு ஜீவித்தில் ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்படுறேனே, கண்ணு தெரியாதா, இவ்வளோ கஷ்டப்படுறேனே, அவர் உண்மை தெரியாதா, இவ்வளோ கஷ்டப்படுறேனே, அவர் எந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன். என்ன ஹெல்ப் பண்ணல அவரு? அவர் ஹெல்ப் பண்ணனாலே யாருடைய வாயை பார்க்குறாரு சொல்லுங்க? உங்க வாய் பார்த்தாங்க அவர் ஹெல்ப் பண்ண முடியும். உங்க வாய் வேற பக்கம் கோணிட்டு அவர் ஹெல்ப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கோணவாசிக்கல வேலையே கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. கோணவாசிக்கு கோணையா பேசிக்கிட்டு கோணவாச்சிங்களுக்குலாம் இங்கே சபையில் பைபிளில் ஆண்டவர் இருக்கிறாரு. நீ வேற மாதிரி பேசிட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஆண்டவருக்கு வேலையே நல்ல வாயிலுக்கு பட்டு தான் இருக்கு. 4 வாயிலுக்கு கூட இங்கே இடம் கிடையாது. ஹல்லேலூயா. நல்லதை பேசுகிற விசுவாச வார்த்தை பேசுகிற ஆளுக்கு மட்டும்தான் கர்த்தர் செய்வார், கிரியை செய்வாரே ஒழிய நீ கண்டதும் பேசிட்டு இருப்பீங்க, கண்டதும் கேட்டிருப்பீங்க, அது கர்த்தர் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு டெய்லிக்கு சொல்லுங்க பார்ப்போம், விசுவாசியா இருக்கீங்க, எத்தனை முறை ஒரு நாள் வேதம் வாசிக்கிறீங்க? கேள்விக்குறிதான். அப்போ வேத வசனத்தை வாசிக்க தாங்க லாபமே உண்டாகும். கிறிஸ்தவனுக்கு மிக முக்கியம் வேதம். வேதம் இல்லைன்னா சாப்பிடாத, பயிர் படிக்காட்டினா திங்காத, அமைதியாக உட்காந்துக்குங்க, சாப்பிட வேண்டாம். சரிங்களா? பைபிள் மிக மிக முக்கியமானது, சொத்து அதுதான். அந்த வேதத்தை நீங்க வாசிக்க தான் உங்களுடைய ஞான கண்கள் பிரகாசமடைய செய்யும். இல்லாட்டினா கஷ்டம்தான். இல்லாட்டினா ஆமா, வியாதி வரும், வேதனை வரும், எல்லாம் வரும். ஒன்றுட்டு எல்லாம் ஓனா வந்துட்டு இருக்கிறோம். நீங்க மட்டும் வேத வார்த்தையை வாசித்துட்டு நீங்க கேட்கப்பட்ட வார்த்தையை சரியா கேட்டு வார்த்தை மட்டும் உங்க வாயில சரியாய் பேசி பழங்க. விசுவாச வார்த்தை மட்டும் பேசி பழங்க. இருக்கிறத பேசாதீங்க, இல்லாத பேசாதீங்க, உங்ககிட்ட பார்க்கறது பேசாதீங்க, கேட்கறது பேசாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் உங்களுக்கு பாருங்க, அதை மட்டும் பேசுங்க, அதை மட்டும் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா தேவ ஆவியானவர் கூட மூவ் பண்ணி பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இங்க போட்டிருக்கு, அவர் நம்மை பற்றி சோதனைப்பட்டும். எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல். அப்படின்னு அர்த்தம், நீங்க கஷ்டப்படுறீங்க, நஷ்டப்படுறீங்க, காசு இல்லாம இருக்கிறீங்க, வேதனைப்படுறீங்க, அதை கண்டு அவர் என்ன செய்யல, கண்டுக்காம போகல. அவர் அதை கண்டு பரிதபிக்கிறார். ஐயோ, இவ்வளவு கஷ்டப்படுறானே இந்த மகன், இவ்வளவு வேதனைப்படுறானே, இவ்வளவு அலையறானே, இந்த மகன் என்ன செய்ய தெரியலையே, ஐயோ அப்படிதான் ஒரு வேதனை உண்டாகுது. ஏன் வேதனை உண்டா? பரிதபிக்கிறாராம். ஆனா அவர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நீங்க விசுவாச வார்த்தை பேசணும். ஆமென். காட்டுறேன் பாருங்க, காட்டுறேன் பாருங்க. நம்மை போல எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார்.
எல்லாரும் அவர் நம்மை போல எல்லாரும் சோதிக்கப்பட்ட இனிமேல் நீங்க உங்களை சோதிக்கணும் யாரும் தேவையில்லை. அவர் சோதிக்கப்பட மாட்டார். அவர் இயேசு கர்த்தர் தேவன், அவர் உங்களை சோதிக்கவே மாட்டார். சோதனை உனக்கு வந்து யாரு சேர்ந்தது சொல்லுங்க? சோதனைக்காரன் யாராம? பிசாசு. சரி, ரைட். இப்போ அடுத்தால் மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 4ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே. 4ஆம் வசனம் வாசிச்சிட்டீங்களா? 4ஓட வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்ப சொல்றாரு, ஒரு மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தை சொல்றாரு. அப்போ வந்து இப்ப என்ன சொல்றான்? எடுத்தோன்னே இங்க வந்து அவருக்கு பசி உண்டா சொல்லு. அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டாகும் போது என்ன சொல்றான் அவன்? சோறுகாரன் கல்லு நினைச்சிங்க அப்பலாக மாத்து, கோதுமைல அப்பம் செய்யாத கல்ல அப்பமா மாத்து. கல்ல ஆமா. இது வந்து என்ன காட்டுது? நியாயமா இருக்காத. நீ இப்படிங்க நியாயமா இருந்தா உலகத்துல பொழைக்க முடியாது. நினைச்சு நீ கொஞ்சம் அநியாயம் பண்ண ஆரம்பி. எப்படிங்க அநியாயம் பண்ண ஆரம்பி. நியாயமா இருக்கா? நியாயமா என்ன செய்யணும்? பசிச்சா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பசிச்சா வீட்டில் சாப்பாடு சமைச்சு சாப்பிடணும். ஆனா இவன் சொல்றா, அப்படி நீ தான் ஆண்டவர் ஆச்சே, நீ தேவனுடைய குமாரனே ஆச்சே, நீ நினைச்சா இப்படிதான் செய்யணும். உனக்கு ஒரு வழி அந்த ஒரு பேட்டர்ன் கிடையாது. நீ நினைச்ச உடனே செய்யலையே, உன்னால எல்லாம் முடியுமே, நீ செய்ய பார்ப்போம். அப்போ முதல்ல சோதனைக்காரன் உள்ள வந்து முதல்ல என்ன செய்யணும்? நீ தான் விசுவாசியாச்சே, நீ தான் தேவனுடைய பிள்ளையாச்சே, நீ தான் ஜெபிக்கிற மகனாச்சே, நீ தான் அல்மனா வேதம் வாசிக்கிறியே, உனக்கே இந்த பிரச்சனை அப்படின்னு உங்ககிட்டே பேசுவான். உங்ககிட்டயே பேசுவான். சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறியே, எல்லாம் பண்றியே, போய் உனக்கு ஒண்ணுமே இல்லை பத்தியா, அது இல்லை பத்தியா, இதெல்லாம் எண்ணங்களை கொண்டு வருவான். இயேசுவை நம்பி ஓடி உனக்கு எந்த லாபம் இல்லை பத்தியா, அப்ப என்ன செய்ய? இதை விட்டுட்டு வேற வழியை கையாளு, வேற இடத்துக்கு வேற வழி நீ செய்ய போக ஆரம்பி. அப்பதான் நீ என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியும். அப்பதான் ஆக முடியும். இது ஆகாது. இந்த பாதை உனக்கு செயலில் அவன் செய்வான். நீ விசுவாசி என்ற இடத்துல வச்சு, நீதிமான் என்ற இடத்துல வச்சு, தேவனுடைய பிள்ளை நீ சொல்லும் போது உன்னுடைய வாயை வைத்தே அவன் உங்களை சோதிப்பான். இவரு சொன்னாரு, நீ என்னதான் சொன்னாலும் சரி, மனுஷன் 44 மாத்திரமல்ல தேவனுடைய. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னதான் தூண்டாலும் நான் அவரை என்ன செய்ய மாட்டேன்? தூஷிக்கவே மாட்டேன். நான் அவரை தூஷிக்க மாட்டேன். என்னங்க இது? ஆமாங்க, எல்லா பக்கம் பிரச்சனைங்க. ஏசு இருக்காரு சிலவங்களுக்கு தெரியலைங்க, ஏசு இருக்காரங்களுக்கு தெரியலைங்க, ஜெர்மனி பார்த்து ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதுங்க. இது எல்லாம் அவங்களுக்குள்ள வந்தாலும் நோ, கைவிட தெரியாதவரை விட்டுவிட முடியாது. ஆமென். என்னை அவர் கைவிட தெரியல, அவர் என்னை கைவிடவே இல்லை. நான் உன்னை விட்டு வளர்ந்து உங்களை கைவிட முடியல. அவர் என்னை அப்படி கரம் பிடிச்சிட்டாரு. அப்படி பிடிச்சவரை நான் எப்படி விட்டு விலகி போக முடியும்? ஹல்லேலூயா. எனக்கு அப்படி வார்த்தை ஒன்று இருக்கு, அந்த வார்த்தை எனக்கு போதுமானது. 2வது காரியம் சொல்றாரு பாருங்க. அவன் திரும்பி வந்து 5:6-7. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது என்று சொன்னார். எழுதியிருக்கிறது எப்படிங்க? அவருக்கு அப்படி இவரு எழுதியிருக்கிறத நீ தான் டெய்லி கால அறிக்கை பண்ணிட்டு இருக்கிய. எழுதி உனக்கு சீட்டு கையில கொடுத்துருக்காங்களே, நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறிய. இதான் சொல்லிட்டு உனக்கே இன்னும் ஆக மாட்டேங்குது.
உனக்கு இன்னும் பிரச்சனை முடிய மாட்டேங்குது. நீ இன்னும் அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிற, இன்னும் ஜெபிச்சிட்டு இருக்கிற, இன்னும் அழுதுட்டு இருக்கிற, இன்னும் பண்ணிருக்கிற. அதான் எல்லாமே நீ சொன்ன வார்த்தை பிரகாரம் தான் இருக்குது. ஆனா நீ என்ன செய்ய, இப்போ செய்ய மாட்ட. இப்போ நீ என்ன செய்ய, தாள கீழே குதியும். உனக்கு அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நீ உன் வாழ்க்கையை நீ ஏன் முடிச்சுக்கோ. நீ சீக்கிரம் செத்துரு, செத்துரு, இருக்காத, போயிரு. நீ செத்துட்டா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? தாள குதியும். சொல்லுங்க, தாள குதியும். முடிச்சிருக்கு, வாழ்க்கை முடிச்சுக்கோ. இங்க என்ன சொல்றாரு? தாள முடிச்சா சங்கீதம் 99 சங்கீதத்தை கோட் பண்றான். நீ தாள குதிக்கும் போது தாங்குவாங்கல்ல, நீ அப்படி பண்ணிடு, நீ அப்படி பண்ணு. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப ஏன் அவர் தாள குதிக்கல? சொன்னோட ஏன் செய்யல? ஏன்? எந்த சத்தமும் தேவ சத்தமா, மனித சத்தமா, பிசாசு சத்தமா, மாம்சிக சத்தமா அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? முதல்ல நிதானிக்க பழகிக்கணும். நிதானிக்க ஒரு அம்மா பாருங்க, கர்த்தர் என்ன இருக்கிறான்னு சொல்லி 2013 9 நினைக்கிறேன், 2009 ஆண்டு. ஆமாம், 9-10 ஆமாம். அப்போ ஒரு அம்மா 18 சாணி போட்டு எடுத்து கலந்து குடிச்சிருச்சு. எப்படிங்க? 18 சாணி போட்டு எடுத்து கலந்து குடிச்சிருச்சு. குடிப்பிடித்துட்டு பாஸ்டர் பீட்டர் ஃபோன் பண்ணார். பாஸ்டர், என்ன தம்பி, என்னுடைய மனைவியுடைய தங்கச்சி நைட்டு 18 சாணி போட்டு எடுத்து கடைக்கு குடிச்சாச்சு பாஸ்டர். என்ன செய்யன்னு தெரியலன்னு, சபை கூட்டு வா அப்படின்னு. சபைக்கு நல்ல வழிக்கு சொன்னீங்க பாஸ்டர். மைக்கேல் ஜிஹெச் போகாத, போலீஸ் கேஸ் ஆயிரும், சூசைடுன்னு சொல்லி நீ சரி நேராக பாஸ்டர் சபை கூட்டு போடணும். நேராக கூட்டு வந்தாச்சுங்க. நான் சொன்னேன், ஏசு நாமத்தினால. அவன் பிசாசு கேட்குறாங்கிட்ட, நீ எப்படி இப்போ ஜெபம் பண்ணுவ? சாவுக்கு எதுவான ஒன்றும் குடித்தாலும் அணுகாதும் போட்டிருக்கு. இப்போ இந்த அம்மா கண்ணு சொருகிருச்சு. இப்போ இந்த அம்மா கண்ணு குழந்தைங்க போட்டாச்சு. இப்போ நீ எப்படி ஜெபம் பண்ணுவேண்ணா? நான் சொன்னேன், அந்த அம்மா எப்படி குடிச்சு எனக்கு தெரியாது, எது குடிச்சாங்க தெரியாது. இயேசுவின் நாமத்தினால இருக்கிற எல்லா பியானி போட்டு வெளியே வாந்திடு அப்படின்னு தண்ணி ஜாமணி கொடுத்துட்டு போயிட்டேன் நான் பாட்டுக்கு. தம்பி வாந்தி எடுப்பாங்க, என்ன செய்ய, நீ பாட்டுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகும்போது சாவி பிடிட்டு மேலே சாவி போயிருப்பான். நான் அப்படி போயிட்டேன். பாஸ்டர் ஆக நீ பாட்டு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு எனக்கு அப்படின்னு. தண்ணி குடிச்சா போயிட்டு கொடுத்தாச்சு. கொடுத்து நான் வெளியே எடுத்துகிட்டு மைக்கிள் வேனை, அந்த வேனை ஒரு பால் வண்டி இருக்கும் பாருங்கள், அந்த வேனை எடுத்து எனக்கு கொடுத்தா. அப்படி நான் முக்கியமான வேலைக்கு கிளம்புறேன். கிளம்பி கொஞ்சம் தூரம் போகிறேன். போகும்போது ஃபோனு, பாஸ்டர் குடமாக வருது பாஸ்டர் வெளியே வாந்தி அப்படின்னு. அத்தனை எடுத்து கிளியர் பண்ணு, ஜான் பால்கிட்ட சொல்லி ஜெயம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போய் டோரை புட்டி சாவி மேலே கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. ஏன் நான் நிற்கல? ஏன் நிற்கல? நின்ன பிசாசுக்கிட்ட பேசுவான், வருமா வராதான்னு பாரு. பாரு, ஒன்றுமே வரல பாரு, ஒன்றுமே வரல பாரு. நமக்கு நம்ம ஜெபிச்சு முடிச்சோன்னே முதல்ல ஏன் விசுவாச கிண்ட ஆரம்பிப்பான். ஏன் இப்போ எந்த விசுவாசம் வீரி செய்யுது? என்கிட்ட விசுவாசம் தான் வெளியே வர வைக்குது. அப்போ முதல்ல எந்த விசுவாசம் ஸ்டார்ட் பண்ணணும்? என் விசுவாசத்தை முதல்ல அவன் அழுத்தணும். அழுத்தினாதான் அங்கே கிரியை செய்ய முடியாது. அதனால் அவன் செய்வான் டக்குன்னு. ஏன் விசுவாசக்கில் இருப்பான், நான் சொல்லியாச்சு வந்துருச்சு அவ்வளோ போயிட்டு இருப்போம். அதுக்கு அந்த வாரம் தான், அதுக்கு முன்ன அந்த வார்த்தையை பேசுகிறேன். அத்தி மரத்தை பார்த்து அவர் சொல்கிறாரு பட்டு போன்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறேன். அந்த வாரத்தில் பிரச்சனை ஆகுது சபையில். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த அம்மாட்டு செவிச்சு, அந்த அம்மாட்டு 3 பிசாசு இருக்குது. குடிக்க சொன்னது எது? அந்த அம்மா குடிக்கல, உள்ளு கொடுக்குற பிசாசு குடிக்க சொல்லியிருக்குது. அதனால சாவுக்கு எதுவான ஒன்று நீ கொடுத்தாலுன்னு செய்யாது, அணுகாது. ஹல்லேலூயா. அவங்க ஞானத்தோடு குடிக்கல, முத்தியோடு குடிக்கல, பிசாசு சொல்லி குடிச்சங்காட்டி வசன கிரியை செய்யுது. ஹல்லேலூயா. நீங்கள் ஞானத்தோடு புத்தியோடு தெளிவோடு அறிவோடு குடிச்சிட்டிங்கன்னா என்ன செய்வேன்னா வெண்டிபாளையம் தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கலரை தான். அதனால் வந்து நீங்கள் அப்படின்னா குடித்தா கூட பாஸ்டர் போயிடலாம் அப்படி இருந்து வந்துடாதீங்க தயவு செய்து. வேறு யூடியூப் போயிட்டுருக்கு. ஆமே கத்தருக்கு சோத்துரும். அப்படி இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற பிசாசு இருந்துச்சு கிரியை செஞ்சனால தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது வார்த்தை நினச்சி கிரிச்சு. அப்போ தாழ குதியும் அப்படி சொன்னோன்னே இதை நினச்சிட்டு ஏசு தாழ் ஏன் தாழ குதிக்கலை, இது பிளான் பண்ணி பண்ணுறது. அதனால் அவள் கீழே சொல்கிறாரு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராயா. அடுத்த சோதனை இது. ஏன் இந்த சோதனை? ஜீவனத்தின் பெருமையை தூண்டுது. எப்படிங்க ஜீவனத்தின் பெருமையை தூண்டுறது. இது வந்து இயேசு ஜெயிச்சார். அதுக்கப்புறம் கண்கள் நிச்சய தூண்டுகிறது. மற்ற 4ஆம் அதிகாரம் கீழே 8, 9, 10 வாசிங்க, சமயம் இல்லை, உங்களுக்கு தெரியும். அப்போ அது என்ன செய்யுங்க, அது சொல்லுது, இது எல்லாத்தையும் கிட்ட கொடுத்துட்டேன், நீ என்ன செய்ய, என்னை தாழ பணிந்து கொள்ளு, பணிந்து நான் என்ன செய்வேன், நான் உனக்கு எல்லாத்தையும் கையில் கொடுத்துருவேன்னு சொல்லுது. ஆமே. இவர் பணிஞ்சு கொண்டாரா தேவனை கர்த்தரை? எடுத்து வாசிங்க. அப்பொழுது இயேசு 10ஆம் வசனம், அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இவர் சொன்ன உடனே டக்குன்னு என்ன நம்முடைய மக்கள் பாருங்க, சாஷ்டாகமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் தருவேன்னு சொல்லிட்டான். அப்போ பிசாசை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா, பிசாசு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, பிசாசு உங்களை அவன் ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டாங்க. பிசாசு ஆசீர்வதிக்க முடியாது. பிசாசு அப்போ இங்கே சொன்னது என்ன, இங்கே சொன்னது என்ன, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் இல்லை. அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் பிசாசு ஆதாம் மட்டும் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டான். அதுக்கப்புறம் இயேசு கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் பார்க்கும் பொழுது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறுதி கொண்டு விலங்க கோலமாகி சிலுவிலே அவைகளிலே என்னை. அப்போ துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் 2 கொலோசியர் 2:14-15 போட்டிருக்கு. அத்தனை அவர் டைம் இல்லை, அத்தனை அவர் விருந்து கொண்டார். யார்கிட்ட? பிசாசுட்டு இருந்து. இப்போ பிசாசுக்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குதா? ஆசீர்வாதம் இல்லை. அப்போ பிசாசை நீங்கள் கும்பிட்டாவோ என்ன பண்ணாலும் எதை பண்ணாலும் ஆசீர்வாதமே இல்லவே இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க, அப்படின்னா புறஜாதி மக்கள் என்னென்னமோ கும்பிட்றாங்களோ அவனுக்கெல்லாம் எப்படி இருக்காங்க, ஜம்முட்டு இருக்காங்கன்னா அவங்க ஆஸ்வதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? அவங்க ஆஸ்வதிக்க பாடுற காரணம் என்ன? விதைப்பு அறுப்பு. சொல்லுங்க, விதைப்பு அறுப்பு. பிரமாணத்தை கை கொள்றாங்க. எப்படிங்க அவங்க பிரமாணம்? இப்போ இங்கேருந்து மேலேருந்து சாவி தூக்கி கீழே போடுறாங்க. கார் சாவியை மேலேருந்து கீழே போட்ட கீழே விழுமை விழாதா? ஒரு பாய் முஸ்லீம் அல்லாஹ் அக்பர் எல்லாம் திரிக்கப்பட்ட கீழே உள்மா உள்ளாதா? ஒருத்தன் ராம் ராம் ஸ்ரீராம் சொல்லி கீழே போட்டால் உள்மா உள்ளாதா? யார் போட்டாலும் இல்லைங்க. அவன் வந்து எப்படி பாஸ்ட் போட்டால் தான் உழுகும் போடுதா? பாஸ்ட் போட்டால் மட்டும் இல்லை, யார் போட்டாலும் கீழே. இதுதான் பிரமாணம். இந்த பிரமாணம் எங்கே இருக்குது? ஆதியாகமம் புஸ்தகம் 8 கடைசி நினைக்கிறேன். பூமி உள்ளளவும் உடனே எடுக்கணும், டக்குன்னு வாசிங்க. பூமி உள்ளளவும் பூமியிலுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். சொல்றாரு விதைப்பு அறுப்பு. சொல்லுங்க, எப்படி இரவு பகல் மழையும் குளிரும் வெயிலும் பனியும் எப்படி மாறி மாறி வருதோ அதே போல் விதைப்பு அறுப்புன்னு செய்யாது, மாறவே. விதைச்சா அறுப்பீங்க. சொல்லுங்க, ஆமாம். அப்போ நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்து எங்கே விதைச்சாலும் அறுப்பீங்க. எங்கே விதைச்சாலும் சபைக்கு கொடுத்தா நித்திய ஜீவனோடு அறுப்பீங்க. மற்ற இடத்த கொடுத்தா வெறும் அறுவடை மட்டும் செய்வீங்க. சபைக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, சபைக்கு தசம்பாகம் காணிக்க இப்படிப்பட்ட காரியம் விதைக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே உங்களுக்கு ரட்சிப்பு என்ன உண்டாகும்? ஆமாம், நீங்கள் உண்மையாக உத்தமத்தோடு விதைச்சு பார்த்தா நீங்கள் கரெக்டாக கணக்கு பண்ணி உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் தேவன் முன்பாக கர்த்தர் பார்க்குற எண்ணி கரெக்டாக விதைச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் இன்னத்துக்கு ரசிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்ன செய்யும்? ஆமாம், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும். அப்போ விசுவாசத்தை எப்படி காண்பிக்கணும்?
எப்படி காண்பிப்பீங்க? எப்படி உங்களுடைய விசுவாசம் எப்படி காண்பிப்பீங்க? தசம்பாத்தில் தான் காண்பிக்க முடியும், காணிக்கையில் தான் காண்பிக்க முடியும். மற்றபடி எனக்கு விசுவாசம் இருக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பித்தி தீரல அர்த்தமே கிடையாது. ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்குது அப்படின்னா உன் விசுவாசத்தை எங்கே காண்பிக்க முடியும்? விதைப்பு. ஆமாம், தசமபாகம் காணிக்கையில் தான் விசுவாசம். அங்கே தசமபாகம் காணிக்கையில் உண்மை இல்லாட்டினா குடும்பம் ரட்சிக்கப்படாது, உன் வாழ்க்கை சரி இருக்காது. அப்போது அதில் எப்போ நீங்கள் உண்மையாக இருக்கீங்களோ அப்போது அந்த அந்த விசுவாசம் செய்யும் ரட்சிப்பை உண்டு பண்ணும். அதான் இங்கே நித்திய ஜீவன். சொல்லுங்க, நித்திய ஜீவனுக்கு அறுப்பது. சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், பிள்ளைகள் வாழ்வு செழிக்கும். பிள்ளைகள்லாம் அப்படியே சும்மா பாட்டுக்கு படிப்பில் சிறந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பிள்ளைகளும் பாருங்க மெரிட்டு தான், மெரிட்டு தான். ஆமாம். 2வது பொண்ணு இங்கே உங்களை படிக்கும் போதே ஃபீஸ் கம்மி. எனக்கு சார் உங்கள் பிள்ளை மெரிட்டு சார், ஃபீஸ் கம்மியாக கட்டுங்க. எல்லாம் மெரிட்டு. ஏன்? ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய சிங்கப்புலி கிடையாது, சிங்கப்பெண் கிடையாது, சரிங்களா? ஹல்லேலூயா. அவங்க பாட்டுக்கு படிக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு விதைப்பு. சொல்லுங்கள், விதைப்பு அறுப்பு தான். உண்மையாக நான் இருக்கிறான்னால என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, அவ்வளோதான். கர்த்தருக்கென்று உண்மையாக இருக்கிறேன். ஆமே. அப்போது என்னுடைய ஜீவித்தில் என்ன மிக முக்கியம், எது முக்கியம் அப்படின்னா பிசாசு ஆசிக்க முடியாது, கர்த்தர் செய்ய முடியும். அதனால தான் கர்த்தர் செய்றாரு. சபையில் இப்படிப்பட்ட காரியம் வச்சிருக்காரு. இந்த காரியம் எதுக்கு வச்சிருக்காருன்னா அவருடைய அன்பை காண்பிக்க முடியும். சொல்லுங்க, அவருடைய அன்பை காண்பிக்கும். நான் அவருடைய அன்பை காண்பிக்கிறேன். சபை நடுவில் என்னுடைய காணிக்கையும் தசமபாகத்தை கொண்டு விதைக்கும் போது நான் அவருடைய அன்பை, ஆண்டவரே உங்களுடைய அன்புக்காய் நன்றி அப்பா, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னை இப்படிப்பட்ட காரியங்களை விதைக்கிற வைத்துக்காக நன்றி டாடி அப்படின்னு சொல்லி அப்படி கண்ணீரோடு விதைக்கிறேன், கம்பீரத்தோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ யோசித்து பாருங்க, இங்கே ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, இந்த இடத்துல ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 26. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்தில் அவன் செய்தான். ஆமா, விதைச்சான். ஏன் இந்த விதைப்பு காட்டுது? ஏன் இது யாரும் என்னை பணத்தில் சோதிக்க முடியாது என்பதை இது காட்டுகிறது. நான் ஒழுங்காக எனக்கு காரியம் இருந்தேன்னா யாரும் என்ன செய்ய முடியாது, என் பணத்தில் சோதிக்க முடியாது. அதுக்கப்புறம் மட்டும் இல்லை, இங்கே ஒரு இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்கு பாருங்க. அது 24வது அதிகாரத்தில் தான் போகிறேன். ஆமாம், 22 22:1. இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இப்போ புரியுங்களா? இப்போ தேவன் சோதிக்கிறாரா இல்லையான்னு சொல்லி பார்த்துருக்கோம்ல. இங்கே என்ன போட்டிருக்கு? ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துருச்சு, ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே வந்திருக்கு. தேவன் ஆபிரகாமை போட்டிருக்கலாம் பாஸ்டர், இங்கே பைபிளில் போட்டிருக்குல்ல, அங்கே யாக்கோபில் போட்டிருக்கு. சோதிக்கிறவன் என்ன செய்யக்கூடாது? தேவன் தான் என்பதை அவன் சொல்ல கூடாதுன்னு போட்டிருக்கு. அப்போ இங்கே வந்து ஆபிரகாமை, இப்போ சோதனைன்னா என்ன அர்த்தம்? இந்த பைபிளில் வர இந்த ஆபிரகாம் யாக்கோபுல சோதனை டெஸ்ட் சொல்லுங்க, டெஸ்ட் சொல்லுங்க. டெஸ்ட் வேற, டெம்ப்டேஷன் வேற. சொல்லுங்க சொல்லுங்க. டெஸ்ட்னா என்ன தெரியுமா? பரீட்சை. சொல்லுங்க, பரீட்சை. டெம்ப்டேஷன் என்ன தெரியுமா? அதான் சோதனை. சுகர் ஆளுக்கு லட்டு போய் வச்சு பாருங்க முன்னாடி, சோதனையாக இருக்கு மாப்பிள்ள. சுகர் வர நேற்று தான் டைம் கொடுத்தாங்க, 350 போயிருக்காங்க. இன்றைக்கி பார்த்து கொண்டு வரவெல்லாம் லட்டு ஜிலேபி மாம்பழத்தை கொண்டு வந்து போடுறானுங்க. சுகர் வர ஏறி கிடக்குது, சோதனையாக இருக்குது. டெம்ப்டேஷன். இப்போ அந்த சோதனைக்கு என்ன அர்த்தம்? டெம்ப்டேஷன். சொல்லுங்கள், தமிழ் டெம்ப்டேஷனுக்கு என்ன வார்த்தை? டெம்ப்டேஷனுக்கு சோதனை தானா? மற்ற புரியுற மாதிரி வேறு இல்லை. சரி, ரைட். அப்போது அதுதான், அது சோதனை. அப்போது யாக்கோபு 1 பண்ணல போட்டுருக்குல்ல, சோதனை சகிக்கிற மனுஷன்
அப்படின்னா அர்த்தம் ஒருத்தர் சுகர் இருக்கும்போதே அல்வா, ஜிலேபி, லட்டு அப்படின்னு கொண்டு வந்து தரும்போது அவன் செய்யணும், அவனுக்கு சோதனை சகிச்சிட்டு வேண்டாங்க பாப்பா எப்படி சொல்லுவான், பாப்பா இங்கே சைடெலாம் பார்ப்பான், வீட்டுக்காரங்கிறாரு, இங்கே பிள்ளை வேணாங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் இப்போ யார் பாக்கியவான் ஆகும்? இந்த பாக்கியம் அர்த்தம் ரிசல்ட் 2 மாதம் கழிச்சு சுகர் நார்மல். பாக்கியம் இல்லையா? இப்போ புரியுதா? அந்த சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஒரு கூண்டில் என்ன இருக்குது? தேங்காய் நல்லா சும்மா வறுத்து வச்சுருக்கீங்க. எலி தொல்லை தாங்க முடியலன்னு கூண்டுக்குள்ளே தேங்காய் நல்லா வறுத்து வச்சு அந்த தூணில் அந்த அந்த எலி பொரிய கம்பியில் மாட்டி வச்சுட்டீங்க. அப்படியே என்ன செய்யுது? எலி அப்படி பார்க்குது, வாசல் இழுக்குது, பார்க்கும் வாசல் உள்ளே போனால் சாப்பிட்டலாம், சாப்பிட்டா மாட்டிக்குவோம், சாப்பிட்டா. அதனால் அப்படியே இழுத்துட்டு கட்டுப்பாய் அப்படியே டன் அடிக்குது, பின்னாடி டன் அடிக்குது. அந்த சின்ன ரேட்டுக்கு அந்த எலிக்கு இப்போ எது சோதனை? இது சகிச்சிட்டு டேன் ஆச்சுன்னா அது என்ன செய்யாது? தப்பிச்சிருச்சு. ஆசீர்வாதம் அதுக்கு, அந்த எலிக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணும் அப்படிங்கும்போது இல்லை, அங்கே ஒரு முக்கியமான வேலை, அங்கே மிக முக்கியமான வேலை இருக்குது, அந்த இடத்துல போயிட்டோம்னா நமக்கு அவ்வளோ கிடைக்கும். சோதனை இப்போது சோதனை. அப்படியே டேன் எடுக்கிறோம், அப்படியே டேன் எடுத்து இல்லை நான் அங்கே வரமாட்டேன், நான் இங்கே தான் வருவேன். டேன் எடுத்து வண்டியை வெற்றிவாழ் சபைக்கு வண்டி விட்டிங்கன்னா பாக்கியவான். அல்லேலூயா. கை கூட சொல்லுங்க, நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? பாக்கியம். இப்போ புரியுது நான் சொல்கிறதெல்லாம்? சோதனை சேர்க்கிற மனுஷன் சாயந்தரம் நல்லா மதியம் நல்ல பயிர் புடக்க மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா தூங்கும்போது 5 மணி தான் தூக்கம் பிடிக்கும். நம்மளுக்கு எப்போ பிடிக்கும்? 5 மணி தான். அப்பா 6:30 மணிக்கு சாவுப்பா. ஐயோ இப்போ தான் தூங்க ஆரம்பித்தேன், எந்திரிக்கணுமா? சரி ரைட்டு. சோதனையாக இருக்குது இப்படிங்க. சோதனை. தூக்கம் ஒரு பக்கம், இங்கே ஒரு எந்திரிக்கணும் ஒரு பக்கம். இப்போ அந்த தூக்கத்தில் தூங்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, சுத்தம். இப்போ அதை தகிச்சு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி சாயந்தரம் 6:30 மணிக்கு சர்வீஸு போகும்ப்பா. வாரத்தில் ஒரு நாள் தானே, காலையில் 2 மணி நேரம் சாயந்தரம் வரும். போயிட்டு வந்தால் என்னவா? இது எத்தனையோ வாரம் முழுக்க வேலை அழிஞ்சு என்னத்தை கண்டோம்? ஒன்றுமே இல்லை. 2 நாள் தானே, போய் உட்காரோம், வார்த்தை கேட்போம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டோம்னா பாக்கியவான் அர்த்தம். பிளஸட் மேன் சொல்லுங்கள், பிளஸட் மேன். ஆஸ்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்கள், ஆஸ்வதிக்கப்பட்டவன். யார் ஆஸ்வதிக்கப்படுவாங்க? இது உங்கள் பிள்ளைங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. யார் ஆஸ்வதிப்பாங்க? நீங்களும் கூடிய. ஆமாம், ஆசுவாத்து உங்கள் பிள்ளைகள் மத்திய நீங்கள் பார்க்க முடியுங்க. அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? இப்போ அதே தான் பாருங்க, இந்த இடத்துல தேவன் ஆபிரகாம் தேவனுக்கு பயப்பட என்பதை அறிந்தவுடனே ஈசாக்கை பலியிடுவதை அவர் தடுத்து விட்டார். அப்புறம் ஏன் ஆபிரகாமுடைய தேவன் சோதித்தார்? அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டிருக்குது? முழு இருதயத்தோடு என்னை சிநேகிக்கிறானா, முழு இருதயத்தோடு என்பதை அறியும்படி தேவன் அவனை டெஸ்ட் பண்ணாரு. அவன் முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தினோடனே அந்த டெஸ்ட் என்னாச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லையா? ஆமே. அப்போ தேவன் விசுவாசிகளை டெஸ்ட் பண்ண சொல்லுங்க, விசுவாசிகளை டெஸ்ட் பண்றார். அதான் சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறார் விசுவாசிகளை? தீமைன்னு இல்லை, எப்படிங்க? தீமையானது அல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ கீழ்ப்படலையோன்னு சோதிப்பார். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம். அவர் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுறீங்களா, கீழ்ப்படலையா இல்லையா அவர் செய்வார், பார்ப்பார். ஏன்? கர்த்தர் நீதிமொழிகள் புஸ்தகம் 16:2 கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்குறார். சொல்லுங்க, 16:2 நீதிமொழிகள் 16:2 கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். இருக்கா? அடுத்தது நீதிமொழிகள் 17:3 வெள்ளியை குவியும் பொன்னை புறமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர்.
அது கர்த்தர் எதை டெஸ்ட் பண்றாரு? கர்த்தர் எதை டெஸ்ட் பண்றாரு? அப்போ இருதயத்தில் என்ன அர்த்தம்? நம்முடைய ஆவி நம்முடைய ஆவி நம்முடைய உள்ளத்தை அவர் தான் சோதிப்பார். ஆமாம். அப்புறம் எப்படி சோதிக்க முடியும் என்ன உள்ளத்தை? அல்லேலூயா. இப்போ நான் செய்கிறேன், 10,000 சம்பாதிக்கிறேன், 1000 கொடுத்துட்றேன். 50,000 சம்பாதிக்கிறேன், 5,000 கொடுத்துட்றேன். 5,000 கொடுத்துட்றேன். திடீர்னு நமக்கு ஒரு ஜாக்பாக் அடிக்கும் பாருங்க, ஒரு 30 லட்சம் திடீர்னு ஜாக்பாக் அடிக்கும். இப்போ தான் தெரியும், ஜாக்பாட்டு அடிக்கும்போது தெரியும் 30 லட்சத்துக்கு எத்தனை தரணும்? 3 லட்சம் சொல்லுங்கள். 10 லட்சத்துக்கு 1, 30 லட்சத்துக்கு 3 லட்சம். இப்போ ஜாக்பாட் அடிக்கும் போது நாம் இருதயத்தை சோதிக்கிறவரோ கர்த்தர், இருதய சோதிக்கிறவரோ கர்த்தர். இப்போ அவனுக்கு ஒரு 30 லட்சம் கையில் கொடுத்து பார்ப்பாரு. கொடுத்தோன்னே அவன் டக்குன்னு உடனே கர்த்தருக்கு முளைச்ச தூக்கி நாங்கள் ஆண்டவர் அப்படி வச்சுட்டார்னா அடுத்து அவனுக்கு 3 கோடி காத்திருக்கும். அவனுக்கு அடுத்தது என்ன இருக்கும்? 3 கோடி. இந்த 30 லட்சத்துலேயே 3 லட்சம் ஆட்டை போட்டானா அதுக்கப்புறம் அவனுக்கு 30,000 வரக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுவான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த 30,000 வரக்குள்ள ஐயோ படாது பாடுங்க அப்பா சாமி. ஏன்? கொடுத்து சோதிச்சு பார்த்தாரு. ஃபஸ்ட்டு கொடுத்து சோதிச்சு பார்த்தாரு. இவர் இருந்துட்டாரு, கர்த்தர் பார்க்குறாருன்னு தெரியல, என்னமோ பாஸ்டரு சபை நினச்சிட்டேன். என்னை ஆசிரியர் கத்தங்களுடைய ஆசிரியர் கர்த்தர் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண் பூமி எங்கும் உலாய் கொண்டிருக்கிறது பாருங்க. அதான் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். அப்போ கர்த்தர் நம்மை சோதிக்கும் போது தீமைனாலும் சரி அவர் சோதிக்க மாட்டார். கர்த்தர் சோதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. கர்த்தர் சோதிக்கும் போது டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இழப்பு இருக்காது. கர்த்தர் சோதிக்கும் பொழுது உங்களுக்கு நஷ்டம் இருக்காது. நஷ்டம் அவர் உங்களை டெஸ்ட் பண்ணார்னா அடுத்தது அங்கே பின்னாடி என்ன இருக்கும்? ஆட்டுக்குடி. எப்படி பின்னாடி இருக்கும்? ஆட்டு கடா. ஆட்டு ஈசாக்கு பலி எடுத்து கொண்டு போயிட்டாரு. அங்கே போய் வெட்ட தூக்கும் போது ஆபிரகாமே என்ன செய்ய, நீ பிள்ளையாண்டின் மேல் கை டக்குன்னு பின்னாடி திரும்பாரு. நான் உனக்கு நினச்சிருக்கேன் ஆட்டு கடா வச்சு. எப்படிங்க? நீ ஒரு பையனை 12 வயசு ஆள், சின்ன வயசு பையன் தான் நீ பண்ணுற, நான் கடா வச்சுருக்க பின்னாடி. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிறேன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி கடா காத்துட்ருக்கு, ஆட்டுக்கடா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டெஸ்ட்டில் பாஸ் பண்ணான்னு செய்யும் அங்கே ஆட்டுக்கடா இருக்குது பாருங்கள். அது இதை விட வேல்யூவானது. அதான் இயேசு. இந்த ஈசாக்கை விட என்ன இயேசுவை கர்த்தர் ஆபிரகாம் மூலமாய் நமக்கு பலியாக கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவன் தீமையினால் நம்ம அவர் சோதிப்பது கிடையாது. சிலவங்க சொல்லுவாங்க, ஏன் கேன்சர் கொடுத்தோ, டிபி கொடுத்தோ, ஆஸ்மா கொடுத்தோ, கடன் பிரச்சனை கொடுத்தோ, திருத்தத்தை கொடுத்தோ, காசு இல்லாமல் கொடுத்தோ சோதிக்க மாட்டார். சோதிக்கவே அவர் சொல்கிறாரு. அப்படி அவர் சோதிப்பதில்லை. தேவன் சோதனையை அனுமதிப்பதும் கிடையாது. தேவன் சோதனையை, பிரச்சனைகளை அனுமதிக்க தேவையில்லை. ஏன்? அவர் நம்மை தூக்குகிற கர்த்தர். நம்மை அப்புறம் ஏன் இந்த எல்லாம் வந்துச்சு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எல்லாம், யார் இதெல்லாம் எனக்கு அனுமதி கொடுத்தா? யார் கொடுத்தா? நம்ம தாத்தாரங்க பூட்டான். யார்? அவன் தான் ஆபிரகாம் தாத்தா. இப்படிங்க. சரி, ஆதாம். இப்படிங்க. ஆதாம் என்ற ஒரு தாத்தா இருக்கான் பாருங்க, அவங்க கொடுத்துட்டான் எல்லா அனுமதியும், பிரச்சனையும் சோதனையும் உண்டு பண்ணும்படி அவங்க கொடுத்தான் எல்லா அனுமதி. யார் கொடுத்தது? ஆதாம். சொல்லுங்க. ஆதாம் அனுமதி கொடுத்தனால அது வந்துருச்சு. இப்போ இயேசு சொல்றாரு, அவன் அனுமதி கொடுத்தனால இன்னைக்கும் பிசாசு உங்களை சோதிப்பதற்கு தேவனுடைய அனுமதி அவனுக்கு தேவையே இல்லை. மனிதன் கொடுத்த அனுமதி முன்னாடியே அவன்கிட்ட இருக்குது, அவனுக்கிட்ட இருக்குது. அதனால தான் சொல்கிறார் மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 13 வசனம். சீக்கிரம் வாசிப்பு, டைம் இல்லை. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தேவனை எங்களை சொல்கிறார். நீ எப்படி ஜெபிக்க சொல்கிறாரு? நீ ஜெபம் எப்படி? எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்னை.
அப்போ தேவன் உங்களை தீமையான சோதனை ரட்சிக்கிறார் என்பதுதான் இங்கே இயேசு குறிப்பிடுகிறார். நான் கேட்குறேன், தேவன் தீமையான சோதனையிலிருந்து ரட்சிக்கிறவரானால் பிறகு அவர் எப்படி சோதனைகளை அனுமதிப்பார்? எப்படி சோதனைகளை அவர் யோசித்து பாருங்க. ஜெர்மன் பண்ண சொல்றாரு, சோதனை பண்ணாதபடி தீமை தானே இப்படி ஜெபம் பண்ணுகிறாரு. அப்போ அவர் இப்படி ஜெபிக்க சொல்லிட்டு அவர் எப்படி சோதனை நம்ம கிட்ட அனுமதிக்க முடியும்? அனுமதிக்கவே மாட்டார். யோபு நம்ம கிட்ட அடுத்தது நம்ம என்ன ஒரு அடுத்த பிசாசு யோபு இருக்கான் பாரு, அவனை விட்டு போட்ட அதை வாசிக்க சொல்லு. சமயம் இல்லை, இருந்தாலும் ஒரு 2 வாசல் படிக்கிறேன். யோபை கத்தர் வேலையை எடுத்து பாதுகாத்தார். யோபின் புஸ்தகம் 1:10 பார்க்குறோம். நீர் அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் வெளியெடுத்து, அப்போ கத்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்தார். அனுமதி தரலைங்க, வேலை அடிச்சு வச்சிருக்காரு. எல்லாத்தையும் அவனை வேலை எடுத்தது எப்படிங்க? அவன் அடுத்த வசனம், அது கீழே வசனம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆண்டவர் சொல்கிறாரு, யோபுடைய எல்லாமே உன் கையில் இருக்கு. யோபுடைய எல்லாமே உன்னுடைய கையில் இருக்கா? வசனம் வாசிங்க, அது மட்டும் வாசிங்க பார்ப்போம் டக்குன்னு. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10 கீழே வாசினா இருக்கும். நீர் அவனை, அது கீழே 11. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உம்மது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும். கீழே அடுத்தது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது. இப்போ 10ஆவது வசனத்துல போட்டிருக்கு. யோபு 1:10 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவனுக்கு எல்லாவற்றையும் வேலி அடைச்சு யாருக்கு தெரியுது? பிசாசுக்கு. இப்போ எப்படி வேலி அடிச்சது? எப்படி 2 வருஷம் தள்ளி டக்குன்னு பிசாசுக்கிட்ட போச்சு அப்படின்னா, யோபு 1:5 அவனுடைய பயம், அவனுடைய பயம், அவனுடைய வார்த்தை, அவனுடைய நெகட்டிவான வார்த்தை, அவனுடைய கத்தர் அடிப்பார், கத்தர் கொடுத்துருவார், காலையில் இருந்துச்சு நம்ம பண்ணாட்டினா கத்தர் பண்ணிடுவாரோ என்று நினைத்து தினமும் அதிகாலையில் தேவன் யோபு இப்படியாக பழி செலுத்திட்டு வந்தான். இருக்கா? புதுசாக பார்க்குறீங்க, எடுத்து வாசிங்க. யோபுன் 1:5 என்ன புதுசு நாமளே பார்க்குறேன். எடுத்து வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இப்போ ஏன் செலுத்துறான்? சொல்லுங்க, ஏன் செலுத்துறான்? ஒருவேளை என் குமார் பாவம் செய்து தேவனை என்று சத்தமா சொல்லுங்க, அங்க மட்டும் கோடை போடுங்க, என்று சொல்லி என்று டெய்லி என்ன செஞ்சிடான்? ஐயோ என் குமாரன் பாவம் செஞ்சான், பிடிச்சி போச்சுடா, கத்தரை அடிச்சிடுவாரு, வச்சிடுவாரு, கொன்றுவாருன்னு சொல்லி டெய்லி காலகாலத்தில் என்ன சொல்றான் இவன்? விசுவாச வார்த்தை பேசுறது இல்லை. என்ன பேசுறான்? கத்தர் அடிப்பார், உதைப்பார், குத்துவார், வெட்டுவார், கொள்வார், எல்லாம் அவர் பாம்பே தாதா ஆக்கிட்டான். டெய்லி காலையில் கத்தரை எப்படி ஆக்கிட்டான்? பாம்பே தாதா. காலைகால அவனுடைய என்ன அறிக்கை? ஹலோ, என்ன அறிக்கை? ஒரு வேளை சொல்லுங்க, ஒரு வேளை எம்மா போய் பார்த்த மாதிரி, ஒரு வேளை என் குமாரன் பாவம் செஞ்சாங்கன்னா கத்தரை தூசித்தாங்க அம்மாப்பான்னு சொல்லி டெய்லி கத்தரை பற்றி நெகட்டிவாக பேசிட்டே இருக்கிறது. கத்தரை பற்றி நெகட்டிவாக பேசிக்கிறது. ஆனால் யார் அவன் யாரும் கீழே போட்டிருக்கு. ஆண்டு சொல்கிறாரு 8ஆம் வசனம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு குலகுணமாகிய பூமியில் ஒருவனும் இல்லை. உங்களை மாதிரி விசுவாசி பூமியில் யாரும் இல்லைன்னு சொல்லி கத்தரே சளிவிட்டு தரலாம். ஆனால் பிசாசன் தெரியும் நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. நல்ல விசுவாசியா, நல்ல கத்தரி மனுஷையா, நல்ல ஊழிக்காரனையா, என்ன குடும்பம் வச்சிருக்கான் பாரு, நல்ல ஆளியா, சூப்பரான ஆளியா, ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோ அப்படின்னு எல்லாம் ஆஹா பயங்கரம் பேசலாம். ஆனால் அவன் என்ன பேசிக்கிறான்? காலையில் எந்திரிச்சு விசுவாசத்தோடு சேர்த்து நம்ம ஆளுக்கு ஜெபிக்கிறாங்க பாருங்க. சில ஜெபம்லாம் எனக்கு ஐயோன்னு இருக்கும். விசுவாசவாதி ஜெபிட்டு ஆமேன் போட்டாலே போதும். இவங்க விடுவாங்க பாருங்க, அது இதுன்னு. என்ன செய்யறது?
கத்தாவே அந்த ஜெபம் அவங்களுக்கே அதுக்கப்புறம் நான் ஆமென் போடுவேன். அவங்களுக்கே அந்த குடும்பத்துக்கே பழிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சபைக்கு பழிக்க வேண்டாம். 5 மணி 4:30 மணிலேருந்து 5:30 மணி ஜெபிக்கிறது முக்கியம் இல்லை, என்ன ஜெபிக்கிறது தான் மிக மிக முக்கியம். ஜெபிக்க தெரியாட்டினா வாசித்து பேச ஆமீன் போட்டால் முடிச்சு போச்சு. உனக்கு என்ன கொட்டி கிடக்குது? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே ஜாமணி முடிச்சு டக்குனு வார்த்தை முடிச்சு ஆமேன்னா அவ்வளோதான். அதில் டெவலப்பே பண்ணாதீங்க. நீங்கள் டெவலப் பண்ணி தான் இப்படி இருக்குது, சந்திச்சிருச்சு இருக்குது. நீங்கள் டெவலப்பே பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த டெவலப்பும் வார்த்தையை மட்டும் அறிக்கை பண்ணிட்டு ஆமேன் போட்டால் மேட்ரு முடிஞ்சிச்சு. அது நம்மளுக்கு முடியவே முடியாது. இருந்தாலும் 2 வார்த்தை பேசணும்ல அவரு மற்றதெல்லாம் கை மாறி போச்சு. எப்படி மற்றதெல்லாம் கை மாறி போச்சு? எப்படி கை மாறி போச்சு? பேசின வார்த்தை அது இதையும் பேசி பேசி நல்லவனும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்பழகனும் சூப்பரான விசுவாசி. ஆனால் என்ன செய்யல? இதில் கோட்டை விட்டா. அப்படி இப்போ கத்த சொல்றாரு, இப்போ அவன் யார் கேட்குறான்? உங்க எடுக்கிறான்ட்டாரு. அப்போ என்ன அர்த்தம்? என்கிட்ட அனுமதி கேட்க தேவையில்லை. என்கிட்ட அனுமதி நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். அவனுக்கு ஜீவனை மட்டும் ஒன்று பண்ணாத. ஹல்லேலூயா. இப்பவும் கத்தவங்கிட்ட சொல்கிறாரு, இந்த விசுவாசி வெற்றிவான சபையில் வந்துட்டு ஆகிட்டு இருந்தாலும் இவன் பேசுகிறதெல்லாம் என்னதான் கேட்பான்னு தெரியல. அந்த பாசம் கத்தி பிரசங்கம் பண்ணாலும் இவன் திங்கள்லேருந்து வேற மாதிரி பேசிட்டுக்கிறான். தயவுசெய்து ஜீவனை மட்டும் செய்யாத, காப்பாத்திடு. ஜீவனை மட்டும் காப்பாத்து. என்னதான் பிரசங்கம் கேட்டாலும் திங்கள் தங்க போய் ஆகாது, முடியாது, நடக்க உங்களுக்கு தெரியாது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு புலம்பிட்டே இருக்கிறான். அப்படி வீட்டில் போனால் ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஐயோ பாவம், ஜீவனை மட்டும் கை வச்சிடாத. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். நல்லா இருக்குதா? பிரைஸ் அல்லாஹ். கண் தெளிவாகுதா? அப்பா எங்கே நான் கோட்டை ஓடுறேன்னு சொல்லி தெரியுதா? எந்த நம்மளுக்கும் தெரியுதா? என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தாவே எந்த விதமான அவிசுவாசமான வார்த்தையோ தேவனை துக்கப்படுத்தின வார்த்தையோ எதுன்னு வாயிலிருந்து வரக்கூடாது, வர முடியாது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் சோதனையிலிருந்து ரட்சிக்கராக இருக்கிறாரு. அவர் நம்மை சோதனை அவர் தரமாட்டார். அப்போது நீங்கள் தேவன் தரவில்லை என்றால் நீங்கள் உங்களுக்கு வர பிரச்சனை நீங்கள் என்ன செய்வீங்க? விரட்ட பழக்கணும். சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கடன் பிரச்சனையை இயேசு நாமத்தில் போகணும்னு அப்புறப்படுத்துங்க. விரட்டுகிறேன், வீட்டை விட்டு விரட்டுகிறேன், வியாதியை விரட்டுகிறேன், பிரச்சனையை விரட்டுகிறேன், பிள்ளைகளுடைய ப்ராப்ளமே விரட்டுகிறேன். விரட்டி பழக இயேசு நாமத்தினால. இல்லாதமே உன்னை போன அப்புறப்படுத்துகிறேன், தரித்திரமே வெளியே போன அப்புறப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க விரட்டி பழகணும். எப்படி பழகணும்? தேவன் பிசாசு செஞ்சாரு, அதட்டி விரட்டுனா. சொல்லுங்க, அதட்டி. அப்போ ஏன்? அவன் தான் சோதனைக்காரர். உங்களுக்கு பிரச்சனையா, வியாதியா, துக்கமா, கவலையா, கண்ணீரா, பணம் இல்லையா, கடனா, எதுனாலும் இயேசுவின் நாமத்தினால விரட்டுகிற. இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. என் குடும்பத்தில் இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை, என் சபைக்கு அதிகாரம் இல்லை, வெளியே போன்னு விரட்ட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும், வெளியே போயிடுவான். அது போச்சுன்னா அப்புறம் என்ன வரும்? நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். எல்லாம் சும்மா சமயம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் தொடருவோம். ஆமென். எங்க பிரச்சனை? ஏது பிரச்சனை? கர்த்தர் சோதிப்பாரா? சோதிக்கிறவர் அல்ல. டெஸ்ட் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணார்னா அப்போ நமக்கு என்ன இருக்கும்? எந்த தீம் இருக்காது, இழப்பு இருக்காது, நஷ்டம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, லாபம் உண்டாகும். எப்படிங்க? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கையோடு சொல்லுவான், நான் இன்னிலிருந்து என் பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தில் போன அப்படிப்படுத்துகிறேன், விரட்டுகிறேன். என் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், என்னுடைய சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அது தேவன் தருவதில்லை. சோதனைக்காரனாகிய பிசாசுக்கு என் குடும்பத்தில், என் ஊழியத்தில், எங்கள் சபையில், என் பிசினஸ்ல இடமில்லை. வெளியே போன அப்புறப்படுத்துகிறேன். பிசாசனுடைய
சோதனை வியாதியா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நான் இயேசுவின் நாமத்துல வெளியே போ என்று அப்புறப்படுத்துகிறேன், விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. கைதட்டி அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. ஓ உலகத்திலே துயரம் உண்டு, திடன்கொள் என் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு, திடன்கொள் என் மகனே. கல்வாரே சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரே சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஓடுங்கி நான் போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஓடுங்கி நான் போவதில்லை. கலங்கினாலும் கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உமக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஓடுங்கி நான் போவதில்லை. எல்லாரும் செல்வா. எல்லா நான் போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். என்னோடு கூட எனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு, இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. அல்லேலூயா. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து. இன்னொரு முறை சத்தமா, எனக்கு எதிராய், எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கடமல கடதனமானான். எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. அல்லேலூயா. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போரா. எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்கா. அறிக்கை பண்ணும் மொத்தத்தை உயர்த்தி சொல்லிட்டு இருப்போம். எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்.
இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. அல்லேலூயா. இருக்கின்ற பலத்தோடு ஷகடவந்தன மங்கடலாந்தன நாங்கடலாதன இருக்கின்ற ரிபால பக்கடவார பௌத்தட பௌக்கடவாதுரணியா ஓ ரிபால ஹரணி இருக்கின்ற பலத்தோடு போராடு. ரபால பௌஷகட பால கடபால துடபால ரகட தானமன அந்தன நெகடிதிரா ஓ ரகடபான ஹந்தடெடெஹதி ரெக்கடலமானம் ஷகடபால ஹந்தன நாங்கடலாதிதி பினேக்குடனமானானியா ரேபே லேரே ஹேகெட்டே திராபால ரகடபால கடபால ரதன மன கடனி ரேபினி மன துடபால பக்கடபால துடிபிடபனானியா. ஹalleluya ஹalleluya. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு நாமத்தில் வந்திருக்கிற தகப்பனே சுவாமி, இந்த காலவெளி தகப்பன் நாங்கள் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகள் அணி தகப்பனே சுவாமி, இது கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும்படி கற்றுக்காய் சோதனப்பா. அது மாத்திரமல்ல, நீங்க தாவே நல்லவர், மிக மிக நல்லவர் ஆண்டவர. எங்களை ஒருபோதும் சோதிப்பதில்லை தாவே. உம்முடைய சோதனைக்கு தவறாச்சா நீர் அல்ல ஆண்டவரே. சோதனை காரணாக பிசாசு நாங்கள் தகப்பனே இனங்கண்டு வரட்டும்படி கிருபை செய்வீராக தாவே. ஒவ்வொரு சோதனையும் தகப்பனே தாவே நான் ராஜா அவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் விரட்டி அப்புறப்படுத்தி ஜெயமெடுக்கும்படி கிருபை செய்ய தாவே. நீர் எங்களுக்கு தர ஒவ்வொரு பரிசுக்காய் நன்றி. அந்த எக்ஸாம்பிள் அந்த பரிசு நாங்கள் வெற்றியடையும்படி கிருபை செய்ய தாவே. அப்படி நாங்கள் தகப்பன ஜெயமெடுப்பு என்றால் எங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதம் உண்டாக மாட்டோம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டாக மாட்டோம். நாங்கள் எப்பொழுதும் அதை நாங்கள் தியானிக்கும்படி கிருபை செய்ய ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். முற்றுமுடி காத்துக்கொள்ளுங்க. சுகம், பெலன், தீர்க்காயுசு, நல்வாழ்வு எப்பொழுதும் பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக வெற்றியாய் வாழ்வாய் வாழ்ந்து சுயித்திருக்கும்படி கிருபை செய்வீராக. நன்றாய் மக்கள் வாழட்டும் ஆண்டவரே. குடும்பம் செழிக்கட்டும், பிள்ளைகள் வாழ்வு சுகித்திருக்கட்டும் ஆண்டவரே. இதற்கெல்லாம் செபிக்கிற எல்லா விதமான ஜெபத்துக்கும் கர்த்தர் ஏற்ற பதில் தரும்படி செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால நோக்கி பார்க்கிற மக்களுக்கு முகங்களை பிரகாசம் செய்யும்படி செபிக்கிறோம். முற்றுமுடி காத்துக்கொள்ளுங்க. திருசம்பிக்கிறோம், திருநாமத்தை மேம்படுத்தும் ஆசீர்வாதம் இயேசு நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசரங்களை வாமரவாதே. ஆமென். கர்த்தரை கிருபையும் பிதாவது பசுக்கும் பகாவும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதகா நம்மோட்டிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.